அடுத்து ஒரு சகோதரர் வந்து நேர்ச்சி சம்பந்தமாக கேள்வி கேட்கிறாங்க. நேர்ச்சியை நம்ம செய்யலாமா, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல நேர்ச்சி சம்பந்தமா பல இடங்கள்ல சொல்றான். சூரத் ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 35வது வசனத்துல இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வந்து நேர்ச்சி சம்பந்தமா சொல்றான். அவங்க என்ன நேர்ச்சி செஞ்சாங்கிறது சம்பந்தமா சொல்றான். இன்னி நதர்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரன், என் இறைவா, உனக்காக நான் என்னுடைய வயிற்றில் இருப்பதை அர்ப்பணிப்பதற்காக நேர்ச்சி செய்து விட்டேன், வயிற்றில் இருக்கிறத நேர்ச்சி செஞ்சு விட்டேன். அப்படி குழந்தைய நேர்ச்சி செய்யக்கூடிய வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. அப்போ அதனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கிற செய்தியை குர்ஆன்ல சொல்றான். இப்போ தகப்பல் மின்னி, இறைவா என் புறத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள், இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ நன்கு செவியுறுபவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான செய்தி அல்லாஹ் சொல்றான். சூரத்து மரியம்ல 29வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அவங்க வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம சுமந்துருவாங்க. சுமந்த சமயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஃபகூலி இன்னி நதர்துலி ரஹ்மானி சௌமன், நீங்க சொல்லுங்க மரியமே, நீங்கள் சொல்லுங்கள், நான் அளவற்ற அருளாளனுக்காக நேர்ச்சி செய்து விட்டேன். நேர்ச்சி என்ன நேர்ச்ச? சௌமன், ஒரு நோன்பை நான் வந்து நேர்ச்சி செய்து விட்டேன். அப்போ நோன்பும் நேர்ச்சியாக செய்யலாங்கிறத நம்ம புரிய முடியுது. ஆனா அவங்க என்ன நோன்பு வச்சாங்க? பலனு கல்லிமல் யௌம இன்சியன், நான் எந்த மனிதரிடத்திலையும் இன்றைக்கு பேசவே மாட்டேன்னு சொல்லுங்க. பேசா நோன்பு வச்சிருக்கிறாங்க, மௌன நோன்பு, மௌன விரதம் வச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. நம்ம காலகட்டத்தில் கிடையாது. பிள்ளைய நேர்ச்சி செய்து விடுவதும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டம் கிடையாது. மௌன நோன்பு வைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் உள்ள சட்டம் கிடையாது. அப்ப நேர்ச்சிங்கிறது அமல்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வே வந்து நேர்ச்சி சம்பந்தமாக பேசுறான். அது மட்டும் இல்லாம நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடியவர்களை பத்தி சொல்லும்போது அவங்க சொர்க்கவாசிகள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள்னு சூரத்துல் இன்சான்ல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யூஃபூன பின் நதிர், அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரு உம்மத்தி கர்னி, என்னுடைய சமூகத்திலே சிறந்தவர்கள் கர்னி, என்னுடைய காலத்தவர். சும்மல்லதீன எலூனகும், பிறகு அவர்களை தொடர்ந்தவர்கள். சும்மல்லதீன எலூனகும், பிறகு அவர்களை தொடர்ந்தவர்கள். 3 தலைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ன பாதக்கும் கௌமன், பிறகு ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள். யஷ்ஹதூன, அவர்கள் வந்து சாட்சி சொல்வார்கள். வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சிக்கு அழைக்கப்படாமலேயே, சாட்சி எதிர்பார்க்காமலேயே சாட்சி சொல்வார்கள். வயஹூனுன வலா யுக்தமனூன், அவர்கள் நம்பப்பட மாட்டார்கள், மோசடி செய்வார்கள். வயந்துரூன வலா யஃபூன, அவர்கள் வந்து நேர்ச்சி செய்வார்கள், நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்ப நேர்ச்சியை நிறைவேற்றாததுங்கிறது ஒரு ரொம்ப மோசமான கூட்டத்துக்குரிய ஒரு பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 2651 6428 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப நேர்ச்சியை நிறைவேற்றுங்கிறது மிக முக்கியமான வணக்க வழிபாடா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நேர்ச்சியை நிறைவேற்றுறதை பொறுத்தவரை மார்க்கத்துக்கு உட்பட்டு இருந்தா நேர்ச்சியை நிறைவேற்றலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறியாமை காலகட்டத்துல நேர்ச்சி நேர்ந்திருப்பாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு இரவு தங்குறதா நான் நேர்ந்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. குன்து நதர்து ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுல நான் நேர்ந்தேங்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபௌஃபி பி நத்ரிக, உன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 6697வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில இருந்தா நேர்ச்சியை நிறைவேற்றணும். இப்ப இறந்தவர் அவர் நேர்ச்சி செஞ்சதை நிறைவேற்றலாமான்னு கேட்டா அதை நிறைவேற்றி ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல ஸஅத் பின் உபாதாங்கிற நபித்தோழர் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க, அலைஹா நதுருன், அவங்களுக்கு நேர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்ன சமயத்துல இறந்த தாயார் வந்து நேர்ச்சியை வச்ச நிலையில இறந்து போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்திஹா அன்ஹா, அவங்களுக்காக நீ நேர்ச்சியை நிறைவேற்றிருன்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரில 2761வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி புகாரில 6699வது செய்தி. அவங்க அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த சமயத்துல இன்ன உஹ்தி கது நதரத், என்னுடைய சகோதரி வந்து நேர்ச்சி செஞ்சாங்க. எப்படி நேர்ச்சி செஞ்சாங்கன்னு கேட்டா, அன் தஹுஜ்ஜ, அவங்க ஹஜ்ஜி செய்யறதா நேர்ச்சி செஞ்சாங்க. இன்னஹா மாத்தத், அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம், லவ்கான அலைஹி தைனுன், அவங்களுக்கு கடன் இருந்தால் அகுந்த காதியஹா, அந்த கடனை நீங்க நிறைவேற்றத்தானே செய்வீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மனிதர் சொல்றாராம், ஆமான்னு சொன்னாராம். அப்ப சொன்ன சமயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்தில்லாஹ, நீ அல்லாஹ்வினுடைய கடனை நிறைவேற்று, பஹுவ அஹக்கு பில் கலா, அதுதான் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது என்று சொல்லக்கூடிய செய்தி வர்றதை பார்க்கிறோம்.
அதே போல நேர்ச்சி செய்யக்கூடிய சமயத்துல நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நேர்ச்சி செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு ஆளை பாக்குறாங்க. அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தன்னுடைய 2 பிள்ளைகள் மகன்களுடைய அவங்கள புடிச்சுக்கிட்டே அப்படியே வந்து தரன்னு இழுத்து வர்ற அளவுக்கு வர்றாரு. அப்ப வந்த சமயத்துல ரசூல்லா என்ன விஷயம்னு கேட்கறாங்க. கேட்ட சமயத்துல நதர ஐ எம்ஷிய, அவர் வந்து நடப்பதற்கு நேர்ச்சி செஞ்சிருக்காரு. அவராலே நடக்க முடியல, தரன்னு இழுத்துக்கிட்டே நடந்து வந்துருவோங்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், அல்லாஹ் வந்து இது போன்று தன்னுடைய உடம்பை வருத்துவதை விட்டும் தன்னை வருத்துவதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லிட்டு அவரை வந்து வாகனத்துல போகும்படி சொல்றாங்க. புகாரில இந்த செய்தி 1865வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி உள்ள நேர்ச்சியை பொறுத்தவரை இது வந்து விதியை மாத்துமா, அந்த நேர்ச்சியினால என்ன நன்மை என்று கேட்டா, விதியை மாத்தக்கூடிய நன்மை எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சியை வந்து தடுத்திருக்கிறாங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி 6692 6693 செய்திகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நேர்ச்சியை தடுத்தாங்க. எந்த அடிப்படையில நேர்ச்சியை தடுத்தாங்கன்னு கேட்டா, இன்னஹு லா யருது ஷைன், அது வந்து விதியினுடைய எதையும் அது திருப்பிடாது. வைன்னமா இஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பஹீல், கஞ்சன்ட்ட இருந்து பொருளை வசூலிக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நேர்ச்சியை வந்து வணக்க வழிபாடு தான், விதியை மாத்திருங்கிற அளவுக்குள்ள செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. அதனாலதான் நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின்னதுங்கிறாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. கஞ்சன்ட்ட இருந்து பொருளை வசூலிக்கிறத விதி எவ்வளவு மாத்தவெல்லாம் செஞ்சிடாது, அதுக்காக நேர்ச்சியை தடைன்னு விளைவிக்கிற கூடாது. இந்த நேர்ச்சி விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கஞ்சன்ட்டு இருந்து பொருளை வசூலிக்கக்கூடியதான், அது வந்து விதியை மாத்திருந்து நீங்க விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்றாங்க. நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுமாறு நேர்ச்சி செஞ்சோம்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றியே ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் மாறு செய்யற மாதிரி தப்பான நேர்ச்சி செய்யறோம் அப்படி நம்ம நிறைவேற்றக்கூடாது. நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்போம், மார்க்கத்துக்கு புறம்பான வகையில தர்கா வழிபாடுல ஈடுபட்டிருப்போம், மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை மௌலிது ஓதிருப்போம், இணை வைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சிருப்போம். அதுக்காக நான் போய் தர்காவுல தங்க போறேன், மௌலிது ஓத போறேன் அப்படிங்கிற அடிப்படையில நேர்ச்சி செஞ்சோம்னா அந்த மாதிரி நேர்ச்சிகளை நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நதர ஐ யுத்தி அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும்படி நேர்ச்சி செய்கிறாரோ ஃபல் யுத்திஹு, அவர் அதுக்கு கட்டுப்படட்டும். வமன் நதர ஐ யஸியஹு, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்கிறாரோ ஃபலா யஸி, அவர் மாறு செய்யாமல் இருக்கட்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில வந்து நேர்ச்சி செய்தால் அதன் அடிப்படையில் அவர் கட்டுப்படட்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட நடக்கட்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்திருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறலாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி தர்காவுல போய் தங்கி இருப்பேன், இந்த மாதிரி மார்க்கத்துக்கு புறம்பான வகையில நேர்ச்சி செய்யறதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 6700வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி 1094வது செய்தி. அவங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரா, ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நான் நேர்ச்சி செய்யறேன்னு சொல்றாரு. அந்த நாளை பாத்தீங்கன்னா பெருநாளா இருக்குது. அந்த நாள் வந்து பெருநாளாக, அந்த பெருநாள் தினத்துல நேர்ச்சியை நிறைவேற்ற போறோங்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமரல்லாஹு பி வஃபாஇன் நத்ர், அல்லாஹ் வந்து ஏவினான், நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு ஏவத்தம் செஞ்சான். நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சௌமி ஹாதல் யௌம், இந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைக்கிறத தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில நேர்ச்சி செய்யறதுன்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நேர்ச்சி செய்யணும். பெருநாள் தினத்துல நோன்பு வைக்க கூடாது. இல்ல நான் அந்த நேரத்துல தான் நேர்ச்சி செய்வேன், நான் 2 பெருநாளுக்கு வந்து ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாளைக்கு நான் நேர்ச்சி செஞ்சுட்டு அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம இருக்க போறேன்னு நேர்ச்சி செஞ்சா அப்படி நேர்ச்சி செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, மன் நதர ஐ யஸியஹு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி யாரும் நேர்ச்சி செய்தால் ஃபலா யஸி, அவர் வந்து அதற்கு மாறு செய்யக்கூடாது, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிற தகவலை சொல்றாங்க. அதே போல வந்து நேர்ச்சியை பொறுத்தவரை நமக்கு வந்து நம்ம பொருளத்தை நேர்ச்சி செய்யணும், அடுத்த ஆள் பொருளை எடுத்துட்டு வந்து நேர்ச்சின்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஆள் பொருளை நான் நேர்ச்சி செஞ்சுக்கிறேன், அடுத்த ஆளுடைய வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் நான் நேர்ச்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல காபிர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னு கேட்டா, அன்சாரி பெண்மணிகளை ஒருத்தையும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அதுபாங்கிற ஒட்டகத்தையும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க, பின்னால திரும்பி தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்துட்டு அவங்க என்ன நேர்ச்சி செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து இதை விட்டு காப்பாத்திட்டான், நான் வந்து இந்த அலுபாங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நேர்ச்சி செய்யறதா, நான் அறுக்கிறதா நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப சொன்ன சமயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்பட்டு சொல்றாங்க, பிஸமா ஜஸத்தஹா நதரத்தில் இல்லா, அல்லாஹ்வுக்கு வந்து இந்த பெண்மணி வந்து அர்ப்பணித்து நேர்ச்சி செஞ்சது ரொம்ப கெட்டதாகி போயிடுச்சு, அல்லாஹ் வந்து இதை காப்பாத்திட்டா நான் அறுப்பேன்னு சொன்னது அது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா வஃபா லி நத்ரின் ஃபீ மஅசியத்தின்,
அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த நேர்ச்சையும் கிடையாது. அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுதல் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றக்கூடாது. வலா ஃபீமாலா எம்லிக்குல் அப்து, ஒரு அடியான்ட்ட உரிமை இல்லாத விஷயத்திலையும் நேர்ச்சி செய்யக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையில நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது நேர்ச்சியை பொறுத்தவரை தாராளமா செஞ்சுக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.